நம்மள பல பேரு நம்ம நுரையீரலோட அதாவது 100% உபயோகிச்சு சுவாசிக்கிறது கிடையாது. இதை நம்ம மாத்துறதுக்கு இப்ப மூச்சு பயிற்சிகள் பண்ண போறோம். நீங்க மூச்சு பயிற்சி பண்ணி நுரையீரலோட 100% கெப்பாசிட்டியும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஒண்ணொன்னா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ், நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அடுத்தது பிபி, பிளட் பிரஷர், நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும். கவலை, பதட்டம், படபடப்பு மாதிரியான ஆன்சைட்டி பிரச்சனைகளையுமே குறைக்க முடியும். அதோட ஆஸ்துமா பிரச்சனைகள், அப்புறம் வந்து சிஓபிடின்னு சொல்லுவோம், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே இந்த பிரீதிங் எக்ஸசைசஸ் பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். அந்த சுவாச பயிற்சிகள்ல வந்து 3 வகையா நம்ம இப்ப பண்ண போறோம். அந்த 3 வகையுமே எப்படி பண்ணணும், எத்தனை முறை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 வகையான பிரீதிங் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் டயப்ரமேட்டிக் பிரீதிங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் பர்ஸ்ட் லிப் பிரீதிங் எக்ஸசைஸ், கடைசியா பாக்ஸ் பிரீதிங் எக்ஸசைஸ். இந்த மாதிரி 3 விதமா பண்ண போறோம். அதுல முதல்ல சொல்லியிருக்கேன் டயப்ரமேட்டிக் பிரீதிங் அப்படின்னா என்னன்னா, டயப்ராம் அப்படின்ற ஒரு மசில் நம்மளோட நுரையீரலுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த மசில் தான் காத்த சிரஞ்சில வந்து நம்ம தண்ணி இழுக்கிற மாதிரி காத்த உள்ள இழுக்கும். ஸோ அப்படி இழுக்கும்போது நுரையீரல் விரிஞ்சு காத்த உள்ள போகும். இந்த ஒரு மசிலை நம்ம நல்லா பயன்படுத்தணும்னா இந்த மசில் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளோட சுவாசம் நல்லா மேம்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம். பொசிஷன் 2 பொசிஷன்ல பண்ணலாம். இந்த மாதிரி உட்காந்துட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து படுத்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஸோ நீங்க பெட்லயுமே படுத்து பண்ணலாம், தரையில படுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு கையை வயிறு மேல வச்சுக்கோங்க, இன்னொரு கையை செஸ்ட் மேல வச்சுக்கோங்க. ஏன் நம்ம இப்படி கையை வச்சுக்கிறோம்னா, நம்ம மார்பு விரியுதா இல்ல வயிறு விரியுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ மூச்சை மூக்கு வழியா நம்ம உள்ள எடுக்கும்போது வயிறு வந்து பெருசா அப்படி வெளியில வரணும், மூச்சு காத்து உள்ள போகும்போது. அப்புறம் மூச்சை வெளியில விடும்போது வயிறு உள்ள போகணும். ஸோ இதை ஒரு 10 முறை நம்ம இப்ப பண்ண போறோம். மூக்கு வழியா மூச்சை இழுங்க, வாய் வழியா மூச்சை வெளியில விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வயிறு வெளியில வந்துருச்சு, மூச்சை வெளியில விடும்போது வயிறு உள்ள போயிடுச்சு. சரிங்களா? மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சை வெளியில விடும்போது வயிறு உள்ள போகணும். இதை மறந்துடாதீங்க, மாத்திக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி 10 முறை இப்ப என் கூட சேர்ந்து பண்ணுங்க. மூச்சை உள்ள மூக்கு வழியா இப்ப இழுக்க போறோம். 1, 2, 3. இது வந்து மார்பு ஒர்க் ஆகக்கூடாது, இப்படி நெஞ்சு நிமிரக்கூடாது, வயிறு தான் பெருசாகணும். ஸோ வயிறு வழியா மூச்சை விடுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. இதே வந்து நம்ம உட்கார்ந்தும் பண்ணலாம். நீங்க சேர்ல நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. ஒரு கையை மார்பு மேல வச்சுக்கோங்க, ஒரு கையை வயிறோட மேற்பகுதியில வச்சுக்கோங்க. இப்போ சைட்ல இருந்து பாருங்க, அப்பதான் என் வயிறு மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, மார்பு அப்படியேதான். இந்த கை வந்து மேல இப்படி பண்ணும்போது இந்த கை மேல வருது பாருங்க, இது தப்பு. இதை நார்மலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூக்கு வழியா மூச்சு எடுக்கும்போது வயிறுல மூவ்மெண்ட் இருக்கணும், செஸ்ட் மூவ் ஆகக்கூடாது. இது மாதிரி 10 முறை நீங்க படுத்துக்கிட்டும் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா உட்காந்துட்டும் பண்ணலாம். இப்ப நீங்க உட்கார்ந்து தொடர்ந்து பண்ண போறீங்கன்னா உட்கார்ந்தே பண்ணிடுங்க. சரி, இப்ப அடுத்த விதமான எக்ஸசைஸ் எப்படி பண்ண போறோம்னா பர்ஸ்ட் லிப் பிரீத்திங். இது வந்து நீங்க ஒரு 4 செகண்ட்ஸ் மூச்சை உள்ள இடுங்க, 6 செகண்ட்ஸ் மூச்சை வெளியில விடுங்க. சரிங்களா? ஸோ மூச்சை உள்ள இழுக்கும் போது மூக்கு வழியா இழுக்கணும், மூச்சை வெளியில விடும்போது வாயை வந்து விசில் பண்ற மாதிரி அப்படி நல்லா மூச்சு மொத்த காத்தும் வெளியில வர அளவுக்கு மூச்சை வெளியில விடணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மூக்கு வழியா இப்ப இழுக்க போறோம். அப்படி முழு காத்தும் வெளியில போற அளவுக்கு நீங்க பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 10 முறை இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மூக்கு வழியா மூச்சை இடுங்க. 1, 2,
அவ்வளவுதாங்க. இப்ப 10 முறை இந்த பயிற்சிய பண்ணிட்டோம். இப்ப லாஸ்ட்டா பாக்ஸ் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 4 செகண்ட் மூச்ச உள்ள இழுக்கணும். 4 செகண்ட் அப்படியே மூச்ச ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். 4 செகண்ட் மூச்ச வெளியில விடணும். 4 செகண்ட் மூச்ச வெளியில விட்டதுக்கு அப்புறம் மூச்ச அடுத்து உடனே இழுக்காம 4 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு, திருப்ப 4 செகண்ட் மூச்ச உள்ள இழுக்கணும். 4 செகண்ட் ஹோல்டு. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வீடியோவே போடுறேன். இதுல வந்து உங்களுக்கு அந்த டைம் கால்குலேட் ஆகும். ஸோ அத வச்சு நீங்க பார்த்துமே பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மூச்ச மூக்கு வழியா உள்ள இழுக்கணும். வாய் வழியா வெளியில விடணும். அத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸையுமே 10 டைம்ஸ் நம்ம பண்ணோம். கண்டினியூவா 10 முறை 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச உள்ள இழுங்க. அப்படியே நிறுத்துங்க. மூச்ச வெளியில விடுங்க. அப்படியே நிறுத்துங்க. அவ்வளவுதாங்க. சோ இந்த 3 பிரீத்திங் எக்ஸர்சைஸ்மே உங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதையும் தாண்டி உங்க உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும், உங்க கை கால்கள் எல்லாம் பலமா வச்சுக்கணும், தசைகளை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கும் நாங்க எக்ஸர்சைசஸ் ஆன்லைன் மூலியமா கத்து தந்துட்டு இருக்கோம். எங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அந்த எக்ஸர்சைசஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸா தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.